அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சதய நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் குணாதிசயம், உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும், என்னென்ன பிளானட்டோட தசாப்தி நடக்கும், என்னென்ன பிளானட் உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சதயம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் மட்டும்தான் இருக்கும். சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் கும்பராசி. பொதுவாகவே மற்ற ராசிக்கெல்லாம் பாருங்கள், ஒரு சிலதுக்கெல்லாம் பாருங்கள் ஒரே நட்சத்திரம் வரும், ஆனால் 2 ராசி வந்துடும். ஆனால் சதயம்னால அது கும்பராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். சரிங்களா, கும்பராசிக்கு மட்டும்தான் வரும். பொதுவாகவே கும்பராசிக்காரங்க சதய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். அவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். பிடிவாத குணம் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்து தான் காரியத்தை சாதிப்பாங்க. கட் அண்ட் ரைட்டாக நடந்துக்குவாங்க. ஒரு முதிர்ச்சியான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க, பக்குவப்பட்டவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஆட்கள்னால் சதய நட்சத்திரக்காரங்க தான். தேவையில்லாமல் கோவம் வராது, ஆனால் வந்த அளவுக்கு இருக்கும். நிறைய நண்பர்கள், ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி இது 11ஆம் ராசிங்கிறனால நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. சுற்றி நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்க. நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்களுக்காக உதவி செய்கிறது, நண்பர்கள் கூட அடிக்கடி வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, எல்லாமே டூர் போகிறது, எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களோட அவங்களோட இயல்பு, அவங்க குணாதிசயமே இப்படி தான் இருக்கும். சரிங்களா, ரகசியத்தை காக்கிறவங்க கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. ஒன்று விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா அது மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க, அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ராசி சின்னமே குடம், அந்த பானைன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க இவங்க. கும்பராசினாலே அப்படி தான். அதுவும் சதயம்னாலே கொஞ்சம் கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக நடந்துக்குவாங்க. இது ஒரு நல்ல ஒரு ராசி தாங்க. நல்ல ஒரு ராசி, ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான். கரெக்டாக பழகுவாங்க, எல்லாத்துட்டும் கரெக்டாக பழகுவாங்க. ஒரு சில பேர் தான் போய் ஏமாந்துடுறாங்க, வெளியே கொடுத்து நண்பர்களுக்காக உதவி செஞ்சு பழகி ஒரு சில பேர் தான் ஏமாந்து போகிறவங்க இருக்காங்க சதய நட்சத்திரக்காரங்க. இப்போ நீங்கள் பிறக்கும் போது ராகு திசைங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகமான திசைன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து பாருங்கள் சதய நட்சத்திரக்காரங்க ஒன்றா நல்லா வந்திருப்பாங்க, இல்லைன்னா சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம். ராகுங்கிறது போகக்காரகன்னு சொல்லுவாங்க. சதய நட்சத்திரக்காரங்களே அப்படி தான். சின்ன வயசில் ஒன்றா நல்லா இருந்தால் நல்லா அப்படியே லைஃப் அப்படியே பிறந்ததுலேருந்து நல்லா வந்துகிட்டே இருப்பாங்க. இல்லை சின்ன வயசில் கஷ்டப்பட்டாங்க சார், 15 வயசு வரை கஷ்டம், 20 வயசு வரை கஷ்டம், எனக்கு 20 வயசு வரை கஷ்டம்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நான் 20 வயசுக்கு மேலே தான் நல்லா இருந்தேன், 20 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை மாறிச்சு. ஏன்னா சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டு கஷ்டப்பட்டோம், துணிமணி கஷ்டப்பட்டோம், எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை, வாடகை வீட்டில் இருந்தோம், நிறைய கஷ்டத்தை அனுபவித்தோம், பண கஷ்டம் இருந்தது, நிறைய கடன் தொல்லை எங்களுக்கு வந்தது, எங்களால் அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை. ஒரு 20-22 வயசுக்கு அப்புறம் தான் எங்கள் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது சதய நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. என்ன காரணம்னா சதயம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகு திசைங்கிறனால அந்த ராகு திசை ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணிடுது. கெட்ட அமைப்பில் ராகு திசை இருந்தால் சின்ன வயசுலேக்கு ராகு வந்து கெடுத்து விட்டுருது அவங்க வளர விடாமல், முன்னேற்றம் செய்ய விடாமல், அதை வளர்ச்சி இல்லாமல் பண்ணி விட்டுறது இந்த ராகு திசை. வளர்ச்சி இருக்காதுங்க, முன்னேற்றம் இருக்காது, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அவங்களால. படிப்பிலே ஒரு சில பேருக்கு தடை வந்துடும். சின்ன வயசில் நடக்கக்கூடிய ராகு திசை பாருங்கள், ஒரு சில சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன வயசுலேயே தடை. ஸ்கூலில் சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க, சரியாக படிப்பு மண்டையில் ஏறி இருக்காது, சரியாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் குழப்பத்திலே இருந்திருப்பாங்க, வாழ்க்கை போராட்டமாக இருந்திருக்கும், படிப்பு சரியாக வராமல் இருந்திருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு தான் ராகு நல்லது பண்ணுற ராகுவாக இருக்குது. இதே ராகு 4ஆம் இடத்துலலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிப்புக்கு எடுத்து விட்ருக்கும். உங்களுக்கு சின்ன வயசில் படிப்பில் தடை ஏற்படுத்தி இருக்கும். 2வது வரக்கூடிய குரு திசை, அதில் தான் ஒரு சில பேர் 20 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு திசை தான் ஒரு சில பேர்த்துக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்குதுங்க. கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்கும் குரு திசை நடக்கும். வாழ்க்கை வந்து அவங்கள மாற்றி அமைக்குது. ஏன்னா குரு திசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருந்துருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், இல்லை லக்னத்தில் குரு இருந்தால் கூட நல்லது பண்ணிடும் உங்களுக்கு. குரு திக்பலம் அடைகிறனால குரு யோகத்தை செஞ்சிடும். 10ஆம் இடத்துல இருந்தால் கூட குரு வந்து நல்லது பண்ணுதுங்க. தொழில் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, மாற்றுறது, வேலையை மாற்றுறது, வெளிநாடு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு இந்த 10ல் இருக்க குருவே ஏற்படுத்தி கொடுக்குது. 8ஆம் இடத்துல இருக்க குரு 12ஆம் இட குரு சம்மந்தப்பட்ட பிறந்தூர் விட்டு வெளியூர் வெளிமாநிலம் போய் செட்டில் ஆகுறது, அங்கே போய் செட்டில் ஆகுறது, அங்கே போய் சம்பாதிக்கிறது, இதெல்லாமே இந்த 30-35 வயசு வரைக்கும் வரக்கூடிய குரு திசை யோகத்தை செஞ்சிருது. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு யோகத்தை செய்யும், கடக லக்னத்துக்கு குரு யோகத்தை செய்யும், சிம்ம லக்னத்துக்கு யோகத்தை செய்யும், மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கும் குரு பரிபூர்ண ராஜயோக அதிபதி கிரகமாக வரனால பக்காவாக வேலை செய்யும். அது குரு 5ஆம் இடத்துலலாம் இருந்தால் பக்காவாக வேலை செய்யுங்க. அந்த 16 வருஷம் குரு திசை கோடிகளை கொட்டுன்னு சொல்லலாம். பணத்தை கொடுக்கும். ஏன்னா தங்கத்துக்கு அதிபதியே குரு தான், செல்வத்துக்கு அதிபதியே குரு தான், பணத்துக்கு அதிபதியே குரு தான், குழந்தைக்கு அதிபதி குரு. ஒரு சில பேர்லாம் பாருங்கள் அந்த 20 வயசு 22-23 வயசுக்கு அப்புறமெல்லாம் கல்யாணம் பண்ணவங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கும்.
சதய நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த குரு திசை வந்து யோகத்தை செஞ்சிடும் நல்ல இடத்துல இருந்தால். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க, துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை வேலை செய்யாது. அப்போ 35 வயசு வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்காது. 35 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நான் 33 முடிஞ்சு 34க்கு அப்புறம் தாங்க சார் வாழ்க்கை நல்லது ஆரம்பிச்சது, நல்லது நடந்தது, நல்லது பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. 19 வருஷம் நடக்கிற சனி திசை தான். கிட்டத்தட்ட 53 54 வயசு வரைக்கும் அவங்களுக்கு சனி திசை நடக்கும். அந்த வயசில் தான் அவங்க நல்லா இருப்பாங்க. லைஃப் செட்டில் ஆகிடும் அவங்களுக்கு. பிஸ்னஸ் 33 34 வயசுக்கு அப்புறம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், கொடி கட்டி பறப்பாங்க. அந்த சனி வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா, சனி வந்து பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானம் 3 6 10 11ஆம் இடத்துலேருந்து சனி நல்லது பண்ணும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் கூட நல்லது பண்ணும். திரிகோண ஸ்தானத்திலிருந்து பாவகிரகத்தோடு இருந்தால் சனி பெருசாக யோகத்தை செய்யாது. ஆனால் அவர் சுபகிரகத்தோடு சேர்ந்தால் சனி பலனை மாற்றி விடும். அப்படி அப்போ சுபரோட சேர்ந்தால் சனி சுபராக மாறிடுவார், நல்லவராக மாறிடுவார். பாவகிரகத்தோடு சேர்ந்தால் சனி பாவராக மாறிடுவார். ஒரு கெட்ட கிரகம் நல்லவனோட சேர்ந்தால் நல்லவனாக மாறிடுவாங்க. ஒரு கெட்ட கிரகம் கெட்டவனோட சேர்ந்தால் மேலும் கெட்டது தான் போனால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாது, உங்களை மேலும் பிரச்சனை தான் கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ சனி நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. சரிங்களா. கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே முடியக்கூடிய சனி நல்ல இடத்துல இருந்தால் தான் நீங்கள் பரிபூர்ண யோகத்தை அனுபவிக்க முடியும். துலாம் லக்னத்துக்கு சனி நல்ல திசையாக இருக்கும். கன்னி லக்னத்துக்கு, மகர கும்ப லக்னத்துக்கு சனி திசை நல்லாயிருக்கும். ரிஷப லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் சனி ரொம்பவே நல்லது பண்ணும் உங்களுக்கு. சரிங்களா. கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு தான் சனி பெருசாக யோகத்தை செய்கிறது கிடையாது. உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த 17 வருஷம் வரக்கூடிய அந்த புதன் திசை நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டாருன்னா, புதன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னா மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் புதன் வேலை செய்யாதுங்க, நல்லா இருக்காது 16 வருஷம். மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்தை தவிர மற்ற லக்னத்துக்கெல்லாம் புதன் இருந்தால் கூட பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணுறது கிடையாது. இந்த 2 லக்னத்துக்கு தான் புதன் பாடாப்படுத்தி எடுத்துரும், உங்களை வாட்டி வதைச்சி எடுத்துரும். 17 வருஷம் ஒன்றும் இல்லாமல் பண்ணும். 50 வயசுக்கு மேலே பாருங்கள், ஒரு சில பேருக்கு நோய்வாய்ப்பட்டு, கடன்பட்டு, அசிங்கமானப்பட்டு, பிஸ்னஸில் லாஸாக இருக்கும், வளர்ச்சி இருக்காது, ஸ்கின் ப்ராப்ளம், தோல் சம்மந்தமான பாதிப்பு, நரம்பு சம்மந்தமான பாதிப்பு, நுரையீரல் சம்மந்தமான பாதிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புதன் திசையில் தான் நடக்கும். ஏன்னா புதன் வந்து அந்த இதுக்குண்டான காரகத்துவம் தான். அப்போ புதன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக புதன் யோகத்தை கொடுக்கும். ஏன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா இளமைக்குண்டான கிரகம். ஒரு சில பேர் பாருங்கள் 50 வயசுக்கு மேலே வயசே ஆனதே உங்களுக்கு தெரியாது, அப்படியே ஆள் பலன்னு இருப்பாங்க. 35 40 வயசு மாதிரி தெரியும். என்ன காரணம்? ஜாதகத்தில் புதன் நல்ல இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா இளமைக்குண்டான கிரகம். இளமைக்குண்டான கிரகமே புதன் தான். அப்போ ஆளே அவங்கள அப்படி யூத்ஃபுல்லாக மாற்றி விட்ரு அவங்கள. இப்போ புதன் நல்ல இடத்துல இருந்தால் தான் இந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். பாவகிரகத்தோட சம்மந்தப்பட்டால் புதன் கண்டிப்பாக கெடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்த 7 வருஷம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 67 70 வயசு பக்கமெல்லாம் உங்களுக்கு கேது திசை வரும். அப்புறம் கடைசி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர திசை வரும். அப்போது அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்த கேதுவும் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருந்தால் ஒரு நீண்ட ஆயுளோட நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டு போவாங்க, சந்தேகமே கிடையாது. ஒரு சில பேர் பாருங்கள் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அவங்க கர்மா நல்லா இருக்குன்னு அர்த்தம். 5ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை வச்சு தான் அவங்க பூர்வ புண்ணியத்தை வச்சு அந்த முன் ஜென்மத்தை வச்சு சொல்லுவாங்க. சரிங்களா. உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, என்னென்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருப்பீங்க, இனிமேல் லைஃப்பில் என்னென்ன நடக்கும், எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, லைஃப்பில் ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம். உங்கள் வயசு ரொம்ப முக்கியம். என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை அமையும். இந்த கிரகத்தை மீறி ஒன்றும் பண்ணாதுங்க. இந்த கிரகம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இதுபடி தான் உங்கள் வாழ்க்கை போகும், இதுபடி தான் உங்கள் லைஃப் போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் வயசு என்ன, இப்போ என்ன தசாபுத்தி போகுது, அதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஃபோக்கஸ்க்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டே இருக்கலாம். ஒரு ஐடியா கிடைக்கும், அதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ரொம்ப 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 முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.